ஹாய் சங்கர், நீங்கள் எந்த ஊர்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. சங்கர்ன்ற பேரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்கலாம் அப்படியே அவங்க ஊரை சொன்னீங்கன்னா, ஏரியா சொன்னீங்கன்னாலும் சந்தோஷமாக இருக்கும். எங்கள் ஏரியாக்காரங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். என்கிட்ட மைக் இல்லை, அதனால் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். அந்தளவுக்குலாம் இன்னும் டெவலப் ஆகலை. மைக் வாங்கி நம்ம யூடியூப் சேனல் நடத்துகிற அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகலை. ஹாய், பார்க்குற 4 பேர் அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். க்ரீன் சில்லி, இதுதான் ஒரிஜினல் க்ரீன் சில்லின்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்கன்னா சிக்கன் சாப்பாடு. மதியம் லஞ்சு சிக்கன் குழம்பு, க்ரீன் சில்லி. கையை உள்ளோட வாங்க சாப்பிடலாம். நம்ம தமிழ் பண்பாடு தான். யூடியூப்பாக இருந்தாலும் அங்கே சாப்பிடலான்னு கூப்பிட்றேன். அப்லாஸ், ஹாய் அப்லாஸ். என் பையன் பேர் அவனுக்கு 2 பேர் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா விதர்ஷன், அதான் இந்த சேனலோட நேம். விதுஷ் அட்ராசிட்டிஸ்னு வச்சுருக்கோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அபிநந்தன், அது எங்கள் மாமனார் வச்சது. அவங்க ஃபோட்டோ அங்கே இருக்குது, தெரியுதான்னு பாருங்கள். அவங்க வச்சது. அவர் இறந்துட்டார். அவர் வச்ச பேர் அது அப்படியே வச்சுருக்கோம், அபிநந்தன். அவரோட ஆசை அது. பையனாக பிறந்தா அபிநந்தன், பொண்ணாக பிறந்தா அபிநந்தினின்னு. பையன் பிறந்தான், அதனால் அவனுக்கு அபிநந்தன் பேர் வச்சுட்டான். விதர்ஷன் அவங்க மாமா வச்சது. அவருக்கு ஒரு ஆசை விதர்ஷன் வைக்கணும்னு, அவர் வச்சுட்டாரு. வித்தியாசமான பேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விதர்ஷன் வச்சார். ஸ்கூல் சர்டிஃபிகேட்டுக்கெலாம் விதர்ஷன் தான். வீட்டில் கூப்பிட்றது நாங்கள் அபி. நிறைய பேர் இருக்கு அவனுக்கு. அபிக்குட்டி, அபிச்செல்லம், நந்துக்குட்டி, நிறைய கூப்பிடுவோம். நான் ஊட்டி கூடுதல் ப்ரோ, ஊட்டி கூடலூர். கிட்டத்தட்ட நம்ம வயநாட்டுக்கு இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் அவ்வளோதான். நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, வயநாடு அதுக்கும் நமக்கு ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். ரொம்ப பக்கம்தான். மீதி போனால் ஒரு 1 hour, 1 மணி நேரம் மற்ற இங்கேருந்து வயநாட்டுக்கு 1 மணி நேரம், அவ்வளோதான், 1 hour. அதான் ப்ரோ, கூடலூர் தேவாலா ஏரியா பேர். கிளைமேட்டா சாப்பிட்டுருக்கேன், இல்லைன்னா வெளியே போய் உங்களுக்கு காமிச்சிருவேன். வெளியில் போக முடியாது. வாடா, 1 செகண்ட் இருங்க, கிளைமேட் காமிக்கிறேன். வாடா நீ. இந்த வெளியில் போய் சிட் அவுட்லேருந்து கிளைமேட்டை காமிச்சிட்டோம். ஒரு அண்ணா கேட்குறாங்க. சிட் அவுட்லேருந்து காமி. அப்படியே சொல்லி தான் எங்கள் ஊர் கிளைமேட். ஹலோ காய்ஸ், இதாங்க உங்கள் ஊர் கிளைமேட்டு. இங்கே பாருங்க, மழை பெஞ்சிருக்கு. எங்கள் ஊரில் இப்போ தான் மழை பெய்யும். தண்ணியான தண்ணி. எங்கே பாருங்க, பக்கெட் இருக்கு. இங்கே பாருங்க காட்டு எப்படி இருக்குதுன்னு. இந்த கிராண்ட் மதர் ஃபார்மர் வரைக்கும் பாடிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, இந்த